पात्रं दिभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டத்தில் 10வது சர்க்கத்திலே நாம் இன்று பார்க்க வேண்டும். 9 சர்க்கங்கள் பார்த்திருக்கும். இந்த பக்கம் ஸ்ரீராமபிரான் வானர சேனையோடு கடற்கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார். இந்த பக்கம் பார்த்தா ராவணனானவன் மந்திரிகளை கூட்டு மந்திரணம் பண்றான், ஆலோசனை கேட்கிறான். இப்போ ஒவ்வொரு மந்திரிகளும் நான் ஒருத்தனே கொன்னுடுறேன்னு இந்த மாதிரி பேசுகிறார்கள். கடைசியில என்னாச்சு, எல்லாருமா ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பின்ட்டா. அப்படி புறப்படும் போது விபீஷணாழ்வான் ஒருவன் மட்டும் எல்லாரையும் தடுத்து அவனை ஒரு இடத்திலே அமர வைத்து அதற்கு பிறகு பேசத் தொடங்கினான். ராவணனிடத்திலே இது எல்லாத்துக்கும் காரணம் சீதை தான், சீதையை பிரதீயதாம் தசரதாய மைதிலி என்று பற்பல வார்த்தை சொன்னான். அதை கேட்டுவிட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டு ராவணன் தன்னுடைய அந்தப்புரத்திற்கு சென்றான் என்று பார்த்தோம். இப்ப 10வது சர்க்கம். ततः प्रत्युषसि प्राप्ते प्राप्त धर्मार्थ निश्चयः राक्षसाधिपतेर्वेश्म भीमकर्मा विभीषणः शैलाग्रचय संकाशं शैलशृङ्गमिवोन्नतं सुविभक्तमहाकक्ष्यं महाजन परिग्रहं मतिमद्भिर्महामात्रैरनुरक्तैरधिष्ठितं राक्षसैश्चाप्त पर्याप्तैर्सर्वतः परिरक्षितं मतमातङ्गनिश्वासैर्व्याकुलीकृतमारुतं शङ्खघोष महाघोषं तुर्यनादानुनादितं प्रमदाजनसंबाधं प्रजल्पितमहापथं तप्तकाञ्चन निर्व्यूहं भूषणोत्तमभूषितं गन्धर्वानामिवावासं मालयं मरुतामिव रत्नसञ्चयसंबाधं भवनं भोगिनामिव तं महाभ्रमिवादित्यतेजो विस्तृतरश्मिमान् अग्रजस्यालयं वीरः प्राविवेश महाद्युतिः. இப்ப எல்லாரையும் அனுப்பி வைத்து ராவணனானவன் மறுபடியும் அவனுடைய அந்தப்புரத்துக்கு போயிட்டான். அவனுடைய அறைக்கு போன உடனே விபீஷணன் என்ன பண்றான்னா, அடுத்த நாள் காலையிலே ராவணனுடைய அறைக்கே செல்கிறான். அப்ப அந்த ராவணனுடைய அறை எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார் இந்த 7 ஸ்லோகங்களினாலே வால்மீகி. அடுத்த நாள் காலையிலே மறுநாள் சூரியோதயமானதும் தர்மம் அர்த்தம் என்கிற இந்த நல்ல விஷயங்களிலே ஒரு நிச்சிதமான ஒரு புத்தியை உடையவராக, யாராலும் செய்ய முடியாததை செய்யக்கூடியவராக, மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வான். அந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், ராவணனின் கிரகத்துக்கு போகிறார்.
தன்னுடைய தமையனான இடிப்பிடத்துக்கு போகிறார். அடி நமஸ்காரம். இப்ப ராவணனுடைய மாளிகை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். நன்றாக வகுக்கப்பட்டிருக்கு. எல்லா கட்டளைகளும் சின்ன சின்ன அறைகள்லாம் நன்னா வகுக்கப்பட்டிருக்கு. பெரியோர்கள்லாம் இங்கதான் வந்து நிற்கிறார்கள். நிறைய மந்திரிமார்கள் அங்க நிற்கிறார்கள். அரக்கர்கள் நால்புறத்திலும் பாதுகாக்கிறார்கள். நிறைய கொடுத்த யானைகள்லாம் இருக்குங்க. அந்த யானைகளின் மூச்சுக்காத்தும் காற்றும் சேர்ந்து வரக்கூடிய இடமா இருக்கிறது. இப்படி இன்னும் பற்பல விதங்களாக இருக்கக்கூடிய அந்த ராவணின் மாளிகைக்கு சென்று சேர்ந்தார் ஸ்ரீ விபீஷணர். புண்ணியான் புண்ணியாக கோஷாம்ச்ச வேதவித்பிர் உதாகிருதான் சுஷ்ராஹ சுமஹாதேஜா பிராத்துர் விஜய சம்ஸ்ரிதான். அந்த இடத்துல நிறைய வேத வித்துக்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பரிசுத்தமான புண்ணியாக கோஷங்கள், புண்ணியாக வாசனங்கள், புண்ணியாக கோஷங்கள்லாம், வேத கோஷங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டார். பூஜிதான் ததி பாத்திரைச்ச சர்பிபிஸ் சுமனோ க்ஷதைஹி மந்திரவேத விதோ விப்ரான் ததர்ஷ சுமஹாபஹலா. அப்ப மந்திரங்களிலும் வேதங்களிலும் நிபுணர்களான நிறைய பேர் அந்த இடத்துல என்ன பண்றா, பிராமணர்கள் அங்க தயிர் நிறைந்த பாத்திரங்களோடு, நெய் நிறைந்த பாத்திரங்களோடு, அக்ஷதைகளோடும் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறார் விபீஷணன். சபூஜ்யமானோ ரக்ஷோபிர் தீப்யமான ஸ்வதேஜசா ஆசனஸ்தம் மகாபாகுர் வவந்தே தனதானுஜம். அவ்வளவு ராட்சசர்கள் ராவணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பெரிய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ராவணனை தொழுதான், சேவித்தான் விபீஷணன், தன்னுடைய அண்ணாவாச்சே. சராஜ திருஷ்டி சம்பன்னம் ஆசனம் ஹேமபூஷிதம் ஜகாம சமுதாச்சாரம் பிரயுஜ்யாச்சார கோவிதா. இப்ப மரியாதைகள்ல நிபுணரான அவர் மரியாதையா என்னென்னலாம் பண்ணணுமோ அண்ணாவுக்கு அதெல்லாம் செய்துவிட்டு, இப்ப ராவணன் வந்து ஒரு கஞ்சாட காட்டுறான். கஞ்சாட காட்டினோடனே விபீஷணனுக்கு ஒரு தங்க ஆசனத்தை கொண்டு வந்து எல்லாரும் போடுறான். அந்த ஆசனத்திலே போய் உட்காருகிறார் விபீஷணர். சராவணம் சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதௌ உவாச ஹிதமத்யர்த்தம் வசனம் ஹேது நிஷ்சிதம். சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதௌ உவாச ஹிதமத்யர்த்தம் வசனம் ஹேது நிஷ்சயம் பிரசாத்ய பிராதரம் ஜேஷ்டம் சாந்த்வேனோபஸ்தித க்ரமஹ தேசகாலார்த்த சம்வாதி திருஷ்டலோக பராவரஹா. இப்ப என்னாச்சு, எல்லார் முன்னாடியும் ராவணா நீ சீதையை கொடுத்துரு அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் மானபங்கம் ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டு தனிமையாக இருக்கும் இடத்திற்கு சென்று சொல்லலாம்னு விபீஷணன் அவனுடைய அந்தப்புறத்துக்கே, அவனுடைய அறைக்கே நேரா சென்றான். அங்கு சென்று நல்ல ஹிதமான வார்த்தையை பேசுகிறான். யதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தேக பரந்தப
ததா பிரபிருதி திருஷ்யந்தே நிமித்யான்யசுபானினஹ. அரசே, இப்ப விபீஷணன் ராவணன் பேசுறான், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். விபீஷணன் என்ன சொல்றான்? அரசே, எந்த சமயத்துல இந்த வைதேகியானவள் சீதையானவள் இங்கு வந்து சேர்ந்தாலோ அந்த சமயத்திலிருந்து இங்க நிறைய அசுபமான சகுனங்கள்லாம் தெரியறது. ரொம்ப அசுபமான தீய சகுனங்கள்லாம் நமக்கு தெரிகிறது. சஸ்புலிங்க சமூர்தார்ச்சிஹி சதூம கலுஷோதயஹ மந்திரசந்துக்ஷிதோப்யக்னிர் ந சம்யக் அபிவர்த்ததே. இந்த ஹோமம்லாம் பண்ணும்பொழுது ஹோமத்துல அக்னி இருக்கும். இந்த அக்னியில நிறைய மந்திரங்களை சொல்லி அந்த அக்னியை வளர்ப்பா. அதுல நிறைய தீப்பொறிகளோடு கூடி, நிறைய ஜுவாலைகளோடு கூடி, புகையோடு மங்களா அப்படி ஒரு மாதிரி மந்திரம் சொல்லி நன்னா நெய் சேர்க்க சேர்க்க அது அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசமா எரியணும். அப்படி இல்லாமல் இவ சீதை வந்ததுலேருந்து என்ன ஆயிடுத்துன்னா, நெருப்புல நெய் விட ஹோமத்துல நெய் சேர்க்க சேர்க்க புகைதான் வருதே தவிர பெருசா நெருப்பு வரல, நெருப்பு பெருசா வளரவில்லை. இது ஒரு தீய சகுனம், நமக்கு தீமை ஏற்படக்கூடியதுங்கிறத அறிவிக்கக்கூடிய ஒரு சகுனம். அக்னிஷ்டேஷ்வக்னிஷாலாசு ததா பிரம்மஸ்தலீஷு ச சரீஸ்ருபாணி திருஷ்யந்தே ஹவ்யேஷு ச பிபீலிகாஹ. அக்னிகளை உபாசிக்கக்கூடிய அந்த யாக சாலைகள் இருக்கே, யாகம் பண்ணக்கூடிய இடங்கள், அதை தவிர வேதாத்தியனம் பண்ணக்கூடிய இடங்கள், வேதம் சொல்லக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் பாம்புகள் கண்ணில் படுறதாம். இங்கெல்லாம் பாம்பே வராது, ஆனா பாம்புகள் இந்த இடத்துல கண்ணில் படுறது. அதே மாதிரி ஹோமம் பண்ணும்போது ஹோமத்துக்குன்னு வச்சுட்டு இருக்கிற திரவியத்துல இப்ப ஹவ்யம்னு சொல்லுவோம். எதை நாம் ஹோமமாக உடுகிறோம், இப்ப நெய்னா நெய், பால்னா பால், எதை நாம் ஹோமத்துல சேர்க்கிறோமோ அதுக்கு ஹவ்யம்னு பேர். அந்த ஹவ்யங்களிலே எறும்புகள் ஊறுகிறது. எறும்பு ஊறினா அது அசுத்தம். ஆகையாலே இதெல்லாம் கூட நமக்கு ஏதோ ஒரு கெட்டதை ஏற்படுத்த வரப்போகிறதுங்கிறத காட்டக்கூடிய சகுனம். கவாம் பயாம் சிஸ் கண்ணாணி விமதா வீர குஞ்சராக தீனமஸ்வா பிரஹேஷந்தே நச்ச கிராசாபிநந்தினஹா. பசுக்கள் அதனுடைய பால் வற்றி போயிடுது. வீர யானைகள் மதமே பிடிக்கல, அது மதம் அடங்கி போய் சாதாரணமா இருக்கு. குதிரைகள் உணவையே சாப்பிட மாட்டேங்கிறது. கரோஷ்ட்ராஸ்வதரா ராஜன் பின்னரோ மாஸ்ரவந்தினஹா நஸ்வபாவோவதிஷ்டந்தே விதானைரபி விசிந்திதாக. அரசே, நம்முடைய கோவேரி கழுதைகள்லாம் இருக்கே, ஒட்டகங்கள், குதிரைகள், இது எல்லாம் உடம்புல இருக்கிற மயிரெல்லாம் உதிர்ந்து போயிடுது. முடியெல்லாம் இருக்குமே உடம்பு முழுக்க, மிருகங்களுக்கு மயிரா இருக்கும், அதெல்லாம் உதிர்ந்து போயிடுதான். கண்ணீர் வடிக்கின்றன. எல்லாருக்கும் நாம வைத்தியம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்லா வைத்தியம் பார்த்தால் கூட தன்னுடைய நிலைமை சரியாக மாட்டேங்கிறது இந்த நம்முடைய மிருகங்களுக்கெல்லாம். வாயசா சங்கசக்ரூரா வியாஹரந்தி சமந்ததா சமவேதாச்ச திருஷ்யந்தே விமானாக்ரேஷு சங்கஷா. அப்ப நிறைய காக்கைகள், காக்கா கூட்டம் கூட்டமா சுத்துறதா எல்லா இடத்துலயும். கிருத்ராஷ்ச பரிலீயந்தே புரீம் உபரி பிண்டிதாக உபபன்னாஷ்ச சாத்தியே த்வே வியாஹரந்த்ய சிவம் சிவாக. கழுகுகள், இந்த நிறைய கழுகுகள் ஒன்று கூடி நகர் மீது வட்டமிடுகின்றன. நரிகள் என்ன பண்றது, காலையிலும் மாலையிலும் அமங்கலமாக ஊளையிடுகிறது நரி. கிரவ்யாதானாம் மிருகானாம் ச புரத்வாரேஷு சங்கஷா ஸ்ரூயந்தே விபுலா கோஷா சவிஸ்பூர்ஜிதா நிஸ்வனாக. நகர், நம்முடைய நகர் இருக்கே, அந்த நகரினுடைய வாயில்ல கூட்டம் கூட்டமாக மாமிசங்களை புசிக்கக்கூடிய விலங்குகள் இருக்கே, அது கோஷங்களிட்டு கர்ஜனை செய்கிறது. ததேவம் பிரஸ்துதே காரியே பிராயஷ்சித் தமிதம் க்ஷமம் ரோச்சதே யதி வைதேஹி ராகவாய பிரதீயதாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா ராவணா? இதெல்லாம் அசுப நிமித்தம். நாம் அழிய போகிறோம்ங்கிறத காமிக்கக்கூடியது. நாம் ஏதோ அழிய போகிறோம்ங்கிறத இது எப்படி காமிக்கும்? இதனால நாம் அழிவோமான்னு? இதனால நாம் அழிய மாட்டோம். நாம் இப்ப ஜோசியம்னு ஒண்ணு பார்க்கிறோம்.
ஜோசியத்துல கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு துக்கம் வருதான்னு, நம்ம பண்ண பாவத்தினாலதான் நமக்கு துக்கம் வருது, நம்ம பண்ண புண்ணியத்தினாலதான் நமக்கு சுகம் வருது. இப்போ உனக்கு பிற்காலத்திலே சுகம் வரப்போகிறதா துக்கம் வரப்போகிறதா, உன்னுடைய புண்ணிய பாபங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு காட்டக்கூடியது, வெளி சூச்சிப்பிக்க கூடியதுதான் கிரகங்களினுடைய நிலைகள். அதனால கிரகங்கள் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தல, நாம் பண்ண பாபம் புண்ணியம் தான் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துறது. சனி நன்மை செய்வான், சூரியன் தீமை செய்வான், இந்த மாதிரியான விபாகங்கள்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது. சனி அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் பண்ண பாபம் இப்ப பலமா நம்மை பாதிக்க போறதுன்னு அர்த்தம். இப்ப இதையும் இந்த இதுல புரிஞ்சுக்கணும். அதனால இவ்வளவு அசுப நிமித்தங்கள் வந்திருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னா, நாம் பண்ண பாபம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். இப்ப கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் பண்ண பாபம் இப்ப பலன் கொடுக்க போறதுன்னு அர்த்தம். இப்ப நாம் பண்ணதுதான் நமக்கு துக்கத்தையும் சுகத்தையும் தருமே தவிர, கிரகங்களோ பகவானோ அவன் ஒன்றும் பண்றது இல்லை. நம்முடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆகையாலே இப்ப விபீஷணன் என்ன சொல்றார், இந்த மாதிரி நீ இங்க ஒரு கெட்ட சகுனங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பாப்பம் உங்க புரியில நடந்திருக்குன்னு தெரியறது. இப்ப பாபம் பண்ணா என்ன பண்ணணும், பிராயஷ்சித்தம் பண்ணிதான் போக்கிக் கொள்ள வேண்டும். பாபம் பண்ணால் அந்த பாபத்தை போக்குவதற்கு பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும். ஆகையால் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட பாபம், இதுக்கு ஏற்ற பரிகாரம் என்னன்னு நாம் தேடி பார்த்தோம் ஆகில், அது செய்யணும்னு உனக்கு தோணும் ஆகில், நீ என்ன பண்ணு, வைதேகி ராகவாய பிரதீயதாம், ராகவனான அந்த ராமனுக்கு அவனுடைய மனைவியான சீதையை கொடுத்து விடு. அதுதான் பிராயஷ்சித்தம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதம் சயதி வா மோஹா லோபாத்வா வியாஹிருதம் மயா தத்ராபி ச மகாராஜ நதோஷம் கர்த்தும் அருஹசி. இப்ப ராவணன் நினைப்பான்ல, இவனுக்கு ஏதோ ஆசை, என்ன அவமானப்படுத்தணும்னே இவனுக்கு ஆசை, இல்ல என்ன அடிபணிய வச்சுட்டு தான் ராஜாவானும்னு ஆசை, இந்த மாதிரி எவ்வளவோ ஆசைனால விபீஷணன் பண்றான்னு நீ நினைச்சாலும் நினைச்சுக்கோ. அது பத்தி இல்ல, ஏதோ ஒரு மோகத்தினாலேயோ லோபம் பேராசையினாலேயோ நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு நீ நினைக்கவே கூடாது. இதுல எந்த தோஷமும் கிடையாது நான் சொல்லக்கூடிய வார்த்தையிலே. அயஞ்ச தோஷம் சர்வஸ்ய ஜனஸ்யோபலக்ஷ்யதே ராட்சசாம் ராட்சசீனாம் ச புரஸ்யாந்தః புரஸ்ய ச. இந்த ஒரு தோஷம் இருக்கு யார்கிட்ட, அரக்கர்கள் அரக்கிகள் அந்தப்புற ஜனங்கள் எல்லா இடத்திலும், எல்லாருக்கும் இந்த லங்கையில யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாருக்கும் இந்த ஒரு தோஷம் இருக்கு. பிராபணே சாஸ்ய மந்திரஸ்ய நிவிருத்தா சர்வ மந்திரிணஹ அவசியம் ச மயா வாச்சியம் யத்ருஷ்டமபி வா ஸ்ருதம். மந்திரிகள் எல்லாரும் இந்த ஆலோசனை செவியில் போடும் விஷயத்திலே தயங்கி விட்டார்கள். மந்திரிகள் போய் நீ மைதிலிய கொண்டு போய் கொடுத்துடு, நீ சீதையை கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொன்னா நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு எல்லாரும் பயப்படுறா. மந்திரிங்கிறவன் எப்படி இருக்கணும், ராஜாவுக்கு நன்மையை மட்டும்தான் சொல்லணும், எதற்காகவும் பயப்படக்கூடாது. சம்பிரதாரிய யதா நியாயம் தத்பவான் கர்த்தும் அருகசி. மந்திரிகள் அறிவுரைதான் சொல்ல வேண்டும், முடிவெடுக்கக்கூடியது அரசன் தான். ஆகையாலே ராவணா நீ தான் முடிவெடுக்கணும். இதி ஸ்ம மந்திரினாம் மத்தியே பிராதரம் ஊச்சிவான் ராவணம் ராட்சச சிரேஷ்டம் பத்தியமே தத் விபீஷணஹா. அழகா சொல்றார் வால்மீகி பகவான். இப்படி விபீஷணன் பத்தியத்தை சொன்னான். பத்தியம்னா என்ன, பத்தியம் அப்படின்னா என்னன்னா நன்மை பயப்பதுன்னு அர்த்தம். பத்தியம்னா நல்ல மார்க்கத்துக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம். இப்படி இப்ப பத்திய சாப்பாடுன்னா சொல்றோம். இப்ப மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது பத்திய சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசினான் விபீஷணன். மந்திரிகள்லாம் இருக்கா, மந்திரிகள் முன்னாடிதான் பேசுகிறான் விபீஷணன். ஹிதம் மகா அர்த்தம் மிருதுஹேது சம்ஹிதம் व्यतीत कालायति संप्रयक प्रतीक्षमं निशम्य तद्वाक्यम उपस्थित ध्वज्वरः प्रसंगवान् उत्तरमेतदब्रवीत्.
நல்ல நலமான வாக்கியத்தை சொன்னான் விபீஷணன். பெரும் பயனை அளிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னான். காரணங்களோடு கூடி சொன்னான். இனிமையான வார்த்தை. அது மட்டும் இல்ல, காலத்துக்கு ஏத்த வார்த்தை. இந்த காலத்துல பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கறத ஏத்தவாறு இப்படி இனிமையாக நலமானதாக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான் விபீஷணன். ஆனா இப்படி நல்லதா சொன்னா யாரு கேட்கிறா? அதை கேட்டு கோபம் தலைக்கேறிடுத்து. உபஸ்தித ஜுவரகாங்கிற கோபம் தலைக்கேறி கொந்தளிக்கிறான் ராவணன். பெண் மேல பித்தம் அவனை விடவே இல்லை. அவன் பின்வருமாறு பதிலை சொல்கிறான். பயம் ந பஷ்யாமி குதச்சிதப்யஹம் ந ராகவ பிராப்ஸ்யதி ஜாது மைதிலீம் சுரைः சஹேந்திரைரபி சங்கதः கதம் மமாக்ரதஸ்தாஸ்யதி லக்ஷ்மணாக்ரஜஹ. பயம் ந பஷ்யாமி, எனக்கு ஒரு பயமும் இல்லை. ராமன் என்ன சொன்னா, எனக்கு ஒரு பயமும் கிடையாது, எந்த விதத்திலும் எனக்கு பயம்ங்கிறதே கிடையாது. ஏன்? ராமன் எப்பொழுதும் சீதையை அடையவே முடியாது. அவன் தனியா வரட்டும், இல்ல இந்திரன் முதலான தேவர்களை கூட கூட்டின்னு வரட்டும், என் முன்னாடி அவன் எப்படி நிக்கிறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அகங்காரத்தோடு பேசினான் ராவணன். இதீத முக்த்வா சுரசைன்யநாசனோ மகாபலஸ் சம்யதி சண்ட விக்ரமஹ தசானனோ பிராதரம் ஆப்தவாதினம் விசர்ஜயாமாச ததா விபீஷணம். அப்பொழுது அந்த ராவணன் என்ன பண்ணா, தான் தம்பிங்கிறதுனாலேயே பாசமா அவன் சொல்றது கேட்கலாம், தப்பா இருந்தா கூட. இருந்தாலும் விபீஷணன் தர்மாத்மா. அந்த தர்மாத்மா சொல்றதையாவது கேட்டிருக்கணும். சரி, யுக்தி யுக்தம் வச்சோகிராஹ்யம் பாலாதபி சுகாதபின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். இப்ப யார் சொல்றாங்கிறது கிடையாது, என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். அது யுக்தி யுக்தமா இருந்தா, சரியா இருந்ததுன்னா, நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியதாக நம்முடைய அறிவாலே அலசி பார்த்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம்னு இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன குழந்தை சொன்னா என்ன, ஒரு கிளி சொன்னா என்ன. ஆனால் தன்னுடைய சொந்த தம்பி, இவ்வளவு நாள் தனக்கு கீழ்ப்பட்டவனாக தனக்கு நன்மையே நினைத்து கொண்டு இருந்தவன் விபீஷணன், இப்படி இருக்கிற ஒருத்தன் சொல்ற பேச்ச கேட்க முடியல ராவணனால. இப்படி இருக்கிறவன் சொல்ல பேச்ச கேட்க முடியல. இவனை சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, இனிமே எனக்கு ராமனால எந்த பயத்தையும் நான் பார்க்கல, நீ போயிட்டு வா அப்படின்னு அமைதியாக அனுப்பி விடுகிறான் ராவணன். இப்ப இது 2வது தடவை உபதேசம் பண்ணிட்டான் விபீஷணன். ராவணன் இப்பையும் கேட்கவில்லை. இதோட 10வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 11வது சர்க்கம். சபபூவ கிருஷோராஜா மைதிலி காமமோஹிதா அசம்மானாச்ச சுகிருதாம் பாபேன கர்மனா. அந்த பாப்பியான மன்னன் அவமானத்தால் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சான். அதீத சமயே காலே தஸ்மின் வை யுதி ராவணஹ அமாத்யைஷ்ச சுஹൃத்பிஷ்ச பிராப்த காலம் அமன்யத. அப்ப உடனே நாம் எல்லாரையும் கூட்டு ஆலோசிப்போம்னு பார்க்கிறான். சைஹேம ஜால விததம் மணிவித்ரும பூஷிதம் உபகம்ய வினீதாஸ்வாம் ஆதுரோக மகாரதம். இப்ப பெரிய தேரிலே ஏறுகிறான் ராவணன். தமாஸ்தாய ரதஸ்ரேஷ்டம் மகாமேக சமஸ்வனம் பிரயயௌ ராட்சசஸ்ரேஷ்டோ தசக்ரீவ சபாம் பிரதி. இப்ப சபைக்கு தேரிலே ஏறி வந்தான். அசிச்சர்மதராயோத்தாஹ சர்வாயுதராஸ்ததா ராட்சசா ராட்சசேந்திரஸ்ய புரஸ்தாத் சம்பிரதஸ்திரே. பெரிய கத்திகளை வைத்துக் கொண்டு நிறைய ராட்சசர்கள் ராவணனுக்கு முன்பாக வந்தார்கள். நானா விகிருத வேஷாச்ச நானா பூஷண பூஷிதாக பார்ஷ்வத பிருஷ்டதச்சைலம் பரிவாரியயுஸ்ததா. இப்ப நிறைய ஆபரணங்கள் நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு ராவணனை சுத்தி நிறைய ராட்சசர்கள் வந்தார்கள். ரதைஷ்சாதிரதா சீக்கிரம் மத்தைஷ்ச வரவாரணைஹி அனுத்பேதுர் தசக்ரீவம் ஆக்ரீடத்பிர்
வாஜிபிஹி கஜா கதா பரிகஹஸ்தாச்ச சக்திதோ மரபானயः பரஸ்வதர பரஸ்வதராஷ்சான்யே ததான்யே சூலபானயः. அதிரதர்கள் ரதங்கள் மீது ஏறி, சிறந்த யானைகள் மீது ஏறி, குதிரைகள் மீது ஏறி கொண்டு கையில கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எல்லாருமாக வருகிறார்கள். பின்தொடர்ந்து ராவணனை தொடர்ந்து ததஸ்தூரிய சஹசிரானாம் சஞ்சங்கிய நிஸ்வனோ மகான் துமுல சங்க சப்தஸ்ச சபாம் கச்சதி ராவணே. இப்ப ராவணன் சபைக்கு வரும்பொழுது ஒரு 1000 முரசுகள் ஒன்றாக கொட்டியது. ச நிமே நேமி கோஷேன மகான் சஹசாபிவினாதயன் ராஜமார்க்கம் ஸ்ரீயாஜுஷ்டம் பிரதிபேதே மகாரதா. இப்ப பிரசித்தி பெற்ற மகாரதனான அவன் ராஜவீதிக்கு வந்து சேர்ந்தான் ராவணன். விமலம் சாதபத்ராணாம் பிரகிருஹீதம் அசோபத பாண்டரம் ராட்சசேந்திரஸ்ய பூர்ணஸ்தாராதிபோயதா. ராட்சச மன்னனான ராவணனுக்கு ஒரு வெண்கொற்ற குடை அழகா சந்திரன் மாதிரி பிடிக்கப்பட்டது. ஹேமமஞ்சிர கர்ப்பே ச சுத்த ஸ்படிக விக்கிரஹே சாமர வியஜனே சாஸ்ய ரேஜுசவ்ய தட்சிணே. ஒரு பக்கம் சாமரம், ஒரு பக்கம் ஆலவட்டம் விசிறி வீசிக்கொண்டே வருகிறார்கள். தே கிருதாஞ்சலய சர்வே ரதஸ்தம் பிருத்திவிஸ்திதாக ராட்சசா ராட்சசஸ்ரேஷ்டம் சிரோபிஸ்தம் வவந்திரே. அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் கைகூப்பி கொண்டு தேர்ல வரக்கூடிய ராவணனை கீழிருந்து வணங்கினார்கள். பூமியிலே நின்று கொண்டு ராட்சசை ஸ்தூயமானஸஹ சன் ஜயாஷீர்பிரரிந்தமஹ ஆசசாத மகாதேஜா சபாம் சுவிஹிதாம் சுபாம். இப்ப அவ்வளவு அரக்கர்களும் இவனை போத்தும் பொழுது இவன் சபைக்கு வந்து சேர்ந்தான். சுவர்ண ரஜதஸ்தூனாம் விஷுத்த ஸ்படிகாந்தராம் விராஜமானோ வபுஷா ருக்ம பட்டோத்தரச்சதாம் தாம் பிசாச்சைர் அபிகுப்தாம் ததா சுபாம் பிராவிவேஷ மகாதேஜாஹ சுகிருதாம் விஸ்வகர்மணா. அப்ப நல்ல தங்கங்கள் வெள்ளிகள் இதுல வந்து தூண்கள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த சபையில விஸ்வகர்மா செய்த சபை, பெரிய சபை. நிறைய பிசாச்சர்கள் அந்த சபையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சபையை அடைந்தான். தஸ்யாம் து வைதூரியமயம் பிரியகாஜின சம்ருதம் மஹத்சோபாஸ்ரயம் பேஜே ராவண பரமாசனம். இப்ப பெரிய வைடூரிய கற்கள் பதிக்க பெற்ற சிம்மாசனத்திலே வந்து உட்கார்ந்தான். ததஷாசேஸ்வர தூதான் லகு பராக்கிரமான் சமானயத மே க்ஷிப்ரம் இகைதான் ராட்சசானிதி கிருத்யமஸ்தி மஹஜாதம் சாமர்த்தியம் இஹ நோ மஹத். உடனே ஆசனத்துல உட்கார்ந்து சொல்றான், இப்போ நிறைய நமக்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையாலே இந்த அரக்கர்களை இவ்விடத்திற்கு விரைவில் அழைத்து வாருங்கள் அப்படின்னு அரக்கர்களை குறித்து தூது அனுப்புகிறான். எல்லாரும் இந்த இடத்துக்கு உடனே வர வேண்டியது, நாம் பெரிய காரியத்தை பண்ணணும். ராட்சசாஸ் தத்வச்ச ஸ்ருத்வா லங்காயாம் பரிசக்ரமுஹு அனுகேஹம் அவஸ்தாய விஹார சயனேஷு ச உத்யானானி ச ரக்ஷாம்சி சோதயந்தஹ்யதி அபீதவத். உடனே ராவணன் இப்படி ஆணையிட்ட உடனே ராட்சசர்களும் போய் ஒவ்வொரு வீடா பூந்து எல்லா ராட்சசர்களையும் கூட்டின்னு வரா. தேரதான் ருச்சிரான் நேகே அநேகே திருப்தா நேகே பிரதயான் நாகானன்யேதிருஹு ஜக்முஷ்சைகே பதாதயஹ. சிலர் தேர்ல எழுதி வரா, சிலர் குதிரை மேல ஏறி வரா, சிலர் யானை மேல ஏறி வரா, சிலர் நடந்து கொண்டு வருகிறார்கள். சாபுரி பரமாகீர்ணா ரதகுஞ்சரவாஜிபிஹி சம்பதத்பிர் விருருச்சே கருத்மத்பிரிவாம்பரம். அப்ப அந்த லங்கையே தேருன்னு ஒரு டிராபிக் ஜாம் ஆயிடுது. தேவாஹனான்யவஸ்தாப்ய யானியானி விவிதானி ச சபாம் பத்பிர் பிரவிவிஷுஹு சிம்மாஹ் கிரிகுஹாம் இவ.
அவர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வெளியேயே இந்த தேரை எல்லாம் நிறுத்திவிட்டு நடந்து வந்து சபைக்குள்ளே வந்தார்கள். राज्ञः पादौ गृहीत्वा तु राजा ते प्रतिपूजिताः पीठेष्वन्ये वृषीस्वन्ये பூமௌ கேச்சிதுபாவிஷன். எல்லா ராட்சசர்களும் வந்து சில பேர் பீடத்துல ஆசனத்துல உட்கார்றா, சிலர் தர்பாசனத்துல உட்கார்றா, சிலர் தரையில உட்கார்றா, எல்லாரும் உட்கார்ந்துட்டா. தே சமேத்ய சபாயாம் வை ராட்சசா ராஜசாசனாத் யதார்ஹம் உபதஸ்துர்ஸ்தே ராவணம் ராட்சசாதிபம். இப்ப எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கணுமோ அங்கங்க உட்கார்ந்து ராவணனை புகழ்கிறார்கள் எல்லாரும். மந்திரினச்சயதா முக்கியா நிச்சிதார்த்தேஷு பண்டிதாக அமாத்யச்ச குணோபேதா சர்வஜ்ஞா புத்தி தர்ஷனாக சமேயுஸ்தத்ர சதசஹ சூராஸ்ச பஹவஸ்ததா. அப்ப அந்த இடத்துல பல சூரர்கள், நல்ல புத்திசாலிகள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மந்திரி கூட்டம் முழுக்க வந்து சேருகிறது. நூற்றுக்கணக்காக வந்து சேருகிறது. சபாயாம் ஹேமவர்ணாயாம் சர்வார்த்தஸ்ய சுகாயவை ரம்யாயாம் ராட்சசேந்திரஸ்ய சமேயுஸ் தத்ர சங்கஷஹ. இப்ப அங்க சபைக்கு, ராட்சச மன்னனின் சபைக்கு நன்மையின் பொருட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கூடுகிறார்கள். ததோ மகாத்மா விபுலம் சுயுக்யம் வரம் ரதம் ஹேம விசித்திரதாங்கம் சுபம் சமாஸ்தாய யயௌ யசஸ்வி விபீஷண சம்சதம் அக்ரஜஸ்ய. இப்ப அந்த விபீஷணன் நல்ல ஒரு ரதத்திலே ஏறி அவனும் இந்த சபைக்கு வந்து சேருகிறான். சபூர்வஜா யாவரஜ சசம்ச நாமாத பశ్చాச்சரணௌ வவந்தே சுகஃ பிரஹஸ்தஸ்ச ததைவ தேப்யோ ததௌ ஹதார்க்கம் பிருதகாசனானி. முதல்ல இந்த விபீஷணன் வந்து நமஸ்காரம் பண்ணி ராவணனை கீழே விழுந்து சேவித்து, அப்புறம் அங்கங்க ஆசனங்கள்ல உட்கார்ந்தார். சுகன் பிரஹஸ்தன் எல்லாரும் அதே மாதிரி பண்ணா. எல்லாரும் போய் ஆசனத்துல உட்கார்றா. சுவர்ணனா நாம் மணிபூஷணா நாம் சுவாசசாம் சம்சதி ராட்சசானாம் தேஷாம் பரார்த்தியாகரு சந்தனா நாம் ஸ்ரஜஸ்ச கந்தா சபவு சமந்தாத். தங்கத்தினால் பல ரத்னங்களால் ஆன ஆபரணங்களை உடைய அந்த ராட்சசர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி சந்தோஷமா இருந்தா. ந சக்ரஷுர் நாதமாக கஷ்சித் சபாசதோ நைவ ஜஜல்புருச்சைஹி சம்சித்திதார்த்தா சயேவோக்ரவீர்யா பர்த்து சர்வே ததிருஷுச்சானனந்தே. இப்ப சபையில் வந்திருந்தவர்கள் யாரும் சத்தம் போட்டு கூச்சல் போடல, உரத்த குரலிட்டே யாரும் பேசல, ஒருவனும் வெளிவேஷமான சொல்லை சொல்லல. எல்லாரும் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடைந்தவர்கள். எல்லாருமே ராவணனோடு முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். சராவண சாஸ்திர பிருதாம் மனஸ்வினாம் மகாபலானாம் சமிதௌ மனஸ்வி தஸ்யாம் சபாயாம் பிரபயா சகாஷே மத்தியே வசூனாம் இவ வஜ்ரஹஸ்தஹா. நல்ல வசுக்களுக்கு நடுவிலே இந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி ராவணனானவன் இவ்வளவு அரக்கர்களுக்கு நடுவிலே கூடின இந்த சபையிலே அவன் தனி ஒருவனாக தன்னுடைய தேஜஸினாலே பிரகாசித்தான் என்று இதோடு 11ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 12ஆம் சர்க்கம். சதாம் பரிஷதாம் கிருத்ஸ்னாம் சமீக்ஷரதி சமிதிஞ்சயஹ பிரச்சோதயாமாஸ ததா பிரஹஸ்தம் வாஹினீபதிம். அப்ப அந்த சபையை முத்தும் பார்த்து முதல்ல பிரஹஸ்தனை பார்த்து ஆணையிடுகிறான் ராவணன். சேனாபதே யதா தேஸ்யுர் திருதவித்யாச்சதுர்விதாக யோத்தா நகர ரக்ஷாயாம் ததா வியாதேஷ்டுமர்ஹசி. சேனாபதியே பிரஹஸ்தா, இப்ப ராவணன் பேசுறான் சேனாபதிட்ட. நகரை ரட்சிப்பதிலே யானை வீரர், குதிரை வீரர், தேர்ல வரக்கூடிய வீரர், காலான் வீரர்னு 4 வகையான இந்த போர் வீரர்கள் நம்முடைய நகரத்தை ரட்சிக்கும் பொருட்டு எப்படி அவர்களை அரேஞ்ச் பண்ணா, எப்படி செய்தால் சரியா இருக்கும் சொல்லுங்க. சப்ரஹஸ்த பிரணீதாத்மா சிகீர்ஷன் ராஜசாசனாத் வினிக்ஷிபத்வலம் சர்வம் பகிரந்தஸ்ச மந்திரே. உடனே அந்த பிரஹஸ்தன் என்ன பண்ணா, அரண்மனைக்கு வெளியிலே உள்ளிலே எல்லா சைன்யத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டான்.
ततो विनिश्चिप बलं पृथंग नगर गुप्तये प्रहस्त प्रमुखेराज्ञो निशसाद जगादच. அந்த பிரஹஸ்தன் என்ன பண்ணா, வேறு சைன்யத்தை நகரத்தை பாதுகாப்பதிலே நிறுத்திவிட்டு அந்த ராஜாவான ராவணனின் முன்னிலையிலே உடனே பேசுகிறான். நிகிதம் பகிரந்தஸ்ச பலம் பலவதஸ்தவ குருஷ்வ அவிமானாஸ்ச மனாஸ்சிப்ரம் யதபி பிரேதமஸ்தி தே. இப்ப வெகுபலம் பொருந்திய ராவணனின் சேனையானது நகரத்திற்கு வெளியே காவலாக அமைக்கப்பட்டது. இதற்கு மேல நீர் இதுல கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய உள்ளத்திலே உள்ளதை செய்யும் அப்படின்னு சொல்கிறான் பிரஹஸ்தன். பிரஹஸ்தஸ்ய வச ஸ்ருத்வா ராஜா ராஜ்யஹிதே ரதஹ சுகே சுகே சுகிருதாம் மத்தியே வியாஜஹார சராவணஹ. அந்த ராஜ்யத்தின் நன்மையிலே ஊக்கமுடையவன் ராவணன் மன்னன் என்ன பண்ணான்னா, பிரஹஸ்தனுடைய சொல்லை கேட்டுவிட்டு சுகிருத்துக்களினுடைய மத்தியிலே எல்லா சொந்தக்காரர்களும் இருக்கிற இடத்துல பேசுகிறான். என்ன பேசினான்னு பார்ப்போம். பிரியா பிரியே சுகம் துக்கம் லாபா லாப உஹிதாஹிதே தர்ம காமார்த்த கிருச்ரேஷு யூயமருஹத வேதித்தும். உங்களுக்கு இதுதான் பிரியம், இது அப்பிரியம், இது லாபம், இது அலாபம், இது தர்மம், இது அர்த்தம், இது காமம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சர்வகிருத்தியானி யுஷ்மாபிஸ் சமாராப்தானி சர்வதா மந்திரகர்ம நியுக்தானி நஜாதுர் விபலானிச்ச. நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் ஆலோசனையின் பயனாக அனுமதிக்கப்பட்டு எல்லா காரியத்தையும் நீங்கள் நிஷ்பிரயோஜனமாக ஆக்க மாட்டீர்கள். எல்லா காரியமுமே ஒரு பலத்தோட தான் முடியும், பலம் இல்லாமல் முடியவே முடியாது. சசோம கிரக நக்ஷத்ரைர் மருத்பிர் இவ மாசவஹ பவத்பிர் அஹமத்யர்த்தம் மிருதஸ்ரீயம் அவாப்னுயாம் அஹம் து கலு சர்வான்வஹ சமர்த்தே இதமுத்யதஹ கும்பகர்ணஸ்ய து ஸ்வப்னான்னே நேமமர்த்தம் மச்சோதயம். இந்திரன் சந்திரன் முதலிய கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் எப்படியோ அப்படி உங்களாலே சூழப்பட்ட நான் குறையற இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பத்தி அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிக்க உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பத்தி அறிவிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். அது என்ன விஷயம்னு கேளுங்க. ஆனா கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்தான், அதனாலதான் இந்த விஷயத்தை நான் இன்னும் வெளியிடவில்லை. அயம் ஹி சுப்த ஷண்மாசான் கும்பகர்ணோ மகாபலஹ சர்வசஸ்திர பிருதாம் முக்கியஹ சைதானீம் சமுத்திதஹ. இந்த கும்பகர்ணன் இருக்கானே, அவன் 6 மாசம் தூங்கிட்டு இருந்தான், இப்பதான் அவன் எழுந்திருக்கான், இப்பொழுதுதான் அவன் விழித்து கொண்டான். இயம் சதண்டகாராண்யாத் ராமஸ்ய மகிஷி பிரியா ரக்ஷோபிஸ்சரிதா தேசாத் ஆனீதா ஜனகாத்மஜா. இதோ ஜனகாத்மஜா, ஜனகரின் பொன்னான அந்த சீதை இருக்காளே, அவளை நான் ராமனிடமிருந்து தூக்கி கொண்டு வந்தேன். சாமே நஷையாம் ஆரோடும் இச்சத்யலசகாமினி. அவள் இருக்காளே, அவள் என் படுக்கையில ஏற விரும்பவில்லை. திரிஷுலோகேஷு சான்யாமே ந சீதா சதிருஷி மதா. ஆனா எனக்கு எப்படி இருக்கு, 3 உலகத்திலும் சீதைக்கு ஒப்பான அழகுடையவர்கள் வேற யாரும் இல்லை. தனுமத்யா பிருதுஸ்ரோணி சாரதேந்து நிபானனா ஹேமபிம்ப நிபா சௌமியா மாயேவ மய நிர்மிதா சுலோஹித தலௌ ஸ்லக்ஷ்ணௌ சரணௌ சுப்ரதிஷ்டிதௌ திருஷ்டுவா தாம்ரநகௌ தஸ்யா தீப்யதே மே சரத் சரீரஜஹ. நல்ல மெல்லிய இடுப்புடையவள், சரத்காலத்து சந்திரன் போன்ற முகமுடையவள், மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அழகி. அவள் மிகச் சிவந்த கீழ்கால்களை உடையவள், சிவந்த நகங்களை உடையவள். அப்படி இருக்கக்கூடிய நன்மை பெற்ற இந்த சீதையை பார்த்து என்னுடைய ஒரு ஆசையானது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. உதாக்னேர் அர்ச்சி சங்காஷாம் ஏனாம் சௌரீம் இவ பிரபாம் திருஷ்டுவா சீதாம் விஷாலாட்சிம் காமஸ்ய வசமே இவான். இந்த ஹோமத்துல தீ மாதிரி ஜுவாலை மாதிரி பலபலன்னு இருக்கக்கூடிய சீதையை பார்த்து நான் காமனுக்கு வசமாக ஆகிவிட்டேன்.
உன்னசம் வதனம் வல்கு விபுலம் சாருலோச்சனம் பஷ்யன்ஸ்ததா வசஸ்தஸ்யா காமஸ்ய வசமே இவான். அவளுடைய அந்த நிமிர்ந்த நாசிகை என்ன, மூக்கு என்ன, இந்த மூக்கழகை பார்த்தே நான் காமவசத்திலே தள்ளப்பட்டேன். क्रोधहर्ष समानेन दुर्वर्ण करणेन च शोकसंपातन नित्येन कामेन कलुषीकृतः. கோபம் சந்தோஷம் ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காமத்தாலே, மனவேதனையும் வியாதியிலும் மாறாது இருக்கக்கூடிய அந்த காமத்தினாலே நான் அப்படியே மனசெல்லாம் குலைஞ்சு போயிடுத்து. சாது சம்பத்சரம் காலம் மாமயா சதபாமினி பிரதீக்ஷமானா பர்த்தாரம் ராமம் ஆயதலோச்சனா தன்மயா சாரு நேத்ராயாக பிரதிஜ்ஞாதம் வச்ச சுபம். அப்ப அந்த சீதை என்ன பண்ணா, ராமனை பார்த்து கொண்டே என்னிடத்துல வேண்டினான். என்ன, ஒரு வருஷ காலம் காத்துட்டு இருக்கணும்னு வேண்டினான். அந்த ஒரு வருஷ காலம் நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்ராந்தோஹம் சததம் காமா தியாதோ ஹய இவா துவனி. வெகு தூரம் நடந்த குதிரை போலவே இடைவிடாது நான் அப்படியே களைத்து போயிட்டேன் காமத்தினால. கதம் சாகரம் அக்ஷோபியம் உத்தரந்தி வனௌகசா பகுசத்வ சமாகீர்ணம் தௌவா தசரதாத்மஜௌ. இந்த சாகரம் இருக்கே, அதை யாராலும் கலக்கவே முடியாது. அந்த கடலை கலக்கி எப்படி அவர்கள் இக்கரைக்கு வருவார்கள்? காட்டுல வாசிக்கக்கூடிய குரங்கு வருமா, இல்ல அந்த ரெண்டு மனிதர்கள் ராமலக்ஷ்மணர்கள் அவர்கள் தான் வருவார்களா? அத்தவா கபினைகேன கிருதம் ந கதனம் மகத் துர்ஞேயா காரியகதையோ ப்ரூதயஸ்ய யதாமதி. அல்லது குரங்கு ஒன்றாலே நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கே, எப்படி இதுக்கு அபிப்பிராயம் எல்லாரும் என்ன சொல்றேன்? உங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் சொல்லுங்க. மானுஷான் மே பயம் நாஸ்தி ததாபி து விமிருஷ்யதாம் ததா தேவா சுரே யுத்தே யுஷ்மாபி சஹிதோ ஜெயம் தேமே பவந்தஸ்சதா சுக்ரீவ பிரமுகான் ஹரீன் பரே பாரே சமுத்திரஸ்ய புரஸ்கிருத்ய நிருபாத்மஜௌ சீதாயாஃப் பதவீம் பிராப்தௌ சம்பிராப்தௌ வருணாலயம். இப்ப மனிதர்களால எனக்கு பயம் கிடையாது, நான் மனுஷனை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்க வேண்டாம். இருந்தாலும் இப்ப என்ன காரியம் பண்ணணுங்கிறத ஆராய்வோம் நம்ம. இவர்கள் என்ன பண்ணியிருக்கா, சீதைக்காக கடற்கரையில காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையாலே நாம் இதெல்லாம் இப்படி இருக்க நாம் இப்ப என்ன பண்ணணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். அதேயா சயதா சீதா வத்யௌ தசரதாத்மஜௌ பவத்பிர் மந்திரதாம் மந்திரஹா சுனீதிஷாபிதீயதாம். முன்னாடி சொன்ன மாதிரி பொதுவா சொல்லாமல் அழகா ராவணன் சொல்லிட்டான். என்னது, சீதைய நான் கொடுக்க கூடாது, ராமலக்ஷ்மணர்களை கொல்லணும். இதுக்கு என்ன வழி இருக்கோ அதை சொல்லுங்க, இது இல்லாத வழியெல்லாம் சொல்ல வேண்டாம். நஹி சக்திம் பிரபஷ்யாமி ஜகத்யன்யஸ்ய கஸ்யசித் சாகரம் வானரைஸ்தீர்த்வா நிச்சயேன ஜெயோ மம. இந்த உலகில் சாதாரண யாராலும் இந்த கடலை கடக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு குரங்கு கடந்துடுத்து, அதையால என்ன வெற்றி பெற்றேன்னு அர்த்தம் கிடையாது. தஸ்ய காம பரீதஸ்ய நிஷம்ய பரிதேவிதம் கும்பகர்ண பிரசுக்ரோத வச்சனம் சேதம் அப்ரவீத். அப்ப இப்படி காமத்தினாலே கலவரப்பட்ட அந்த ராவணனை பார்த்து கும்பகர்ணன் இப்ப பேசுகிறான். யதா துராமஸ்ய சலக்ஷ்மணஸ்ய பிரசஹ்ய சீதா கலுசா ஹிஹாஹ்ருதா சக்ருத் சமீக்ஷ்யைவ சுனிஷ்சிதம் ததா பஜேத சித்தாம் யமுனே வயாமுனம். இதற்கு முன்னாடியே லக்ஷ்மணன் ராமனிடமிருந்து சீதையை பிரித்து ஒரு பலத்தினாலே, கேட்டில்லாமல் பலத்தினாலே பிரித்து எப்பொழுது இந்த இடத்துக்கு அவள் கொண்டு வரப்பட்டாளோ அப்பவே ஒரு நிச்சயமான ஒரு தீர்மானம் எடுத்திருக்க வேணும். இவ்வளவு நேரம் எடுக்காமே இருந்திருக்கேன். சர்வமே தன் மகாராஜ கிருதம பிரதிமம் தவ விதீயத சஹாஸ்மாபிர் ஆதாவேவாஸ்ய கர்மணஹா. இந்த காரியத்திலே ஆரம்பத்திலேயே உமது காரியத்தை பற்றி இந்த எங்களோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கணும். நீ இவ்வளவு கடைசியில சீதையை நான் கொண்டு வந்திருக்கேன், சீதை எனக்கு வேணும், இதெல்லாம் எங்களோட யார்ட்டையுமே நீ சொல்லல. இப்போ உனக்கு ஆபத்துன்னு வந்துடுத்துன்ன உடனே, ஒரு குரங்கு வந்துடுத்துன்ன உடனே
நீ இதெல்லாம் வந்து இப்ப ஆலோசனை பண்ற. இப்ப கும்பகர்ணன் கேட்கிறான், இதெல்லாம் நீ முதல்லயே ஏன் சொல்லல? சீதையை கொண்டு வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மந்திராலோசனையை கூட்டி நான் சீதையை கொண்டு வந்துட்டேன், இவளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நீ பேசியிருந்தா அது நியாயம். நியாயேன ராஜா காரியாணி யக்கரோதி தசானன நசசந்தப்யதே பశ్చాத் நிச்சிதார்த்தம் மதிர் நிருபஹா. அரசன்ன ஒரு காரியத்தை முடிவு கட்டி தான் பண்ணணும். பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதுல திண்டாடக்கூடாது. அனுபாயேன கர்மாணி விபரீதானியானி ச கிரியமானானி துஷ்யந்தி ஹவிஷ்ய பிரயதேஷ்விவ. இப்போ ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரு உபாயத்தினாலதான் பண்ணணும். என்ன உபாயம்? ஏதோ ஒரு வழியில தான் போய் பண்ணணும். வழி தவறி செய்துட்டு ஐயோ செய்துட்டேனேன்னு இப்ப வந்து நாம் எதுவும் பண்ண முடியாது. பశ్చాத் பூர்வ காரியாணி குருதே புத்தி மோகிதா பூர்வம் சாபர காரியாணி நசவேத நயானயோ. இப்ப எவனொருவன் முன்னாடி செய்து வேண்டிய காரியங்களை பின்னாலையும் அப்புறம் செய்ய வேண்டிய காரியங்களை முன்னமேயும் செய்கிறானோ அவனுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. எதை எந்த காலத்துல செய்யணுமோ அதை அப்படிதான் செய்யணும். சபலஸ்ய து கிருத்யேஷு பிரசமீக்ஷ்யாதி கம்பலம் க்ஷிப்ரமண்யே பிரபத்யந்தே கிரௌஞ்சஸ்ய கமிவ த்விஜாஹ. இப்ப சபலன் இருக்கானே, சபலன் முன்னாலோசனை இல்லாமல் பண்ணக்கூடியவன். அவன் எவ்வளவுதான் அதிகமாக அவனுக்கு பலம் இருந்தால் கூட அவனுடைய பலத்தையே பெருசுன்னு நினைச்சுடுவான். அதனால அவனுக்கு மற்றவர்களோட வீரமே தெரியாது. ஸ்வயேதம் மகதாரப்தம் காரியமப்ரதிசிந்திதம் திஷ்ட்யாத்வம் நாவதீத்ராமோ விஷமிஸ்ரமிவா மிஷம். இப்ப நீ வந்து முன்னாலோசனை இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணிட்ட, அடாத செயல் பண்ணிட்ட. ஆகையாலே ராமன் இருக்கானே அவனுடைய பலத்துக்கு உனக்கு ஏதோ ஒரு ஆயுள் பாக்கியம் இருக்கு, அதனால ராமன் உன்னை இன்னும் கொல்லல அப்படிங்கிறான் கும்பகர்ணன். தஸ்மாத் த்வயா சமாரப்தம் கர்மஹ்ய பிரதிமம் பரைஹி அஹம் சமீகரிஷ்யாமி ஹத்வா சத்ரூன் தவானக. ஆகையாலே ஒப்பிட முடியாதது உன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்லை. உனக்காக நான் சத்ருக்களை கொன்று இந்த காரியத்தை சரி பண்ணிக்கிறேன். அஹமுத்சாதயிஷ்யாமி சத்ருன் ஸ்தவ விஷாம்பதே யதி சக்ர விவஸ்வந்தௌ யதி பாவகமாருதௌ தவாஹம் யோதயிஷ்யாமி குபேர வருணாவபி. ஆக உனக்காக நான் யாரா இருந்தாலும் சரி, இந்திரன், சூரியன், அக்னி, வாயு, குபேரன், வருணன். இப்ப இந்திர சூரியன் கூட நீ போய் சண்டை போடுனா பண்றேன், அக்னி வாயு சேர்ந்து வந்தா சண்டை போடுன்னா போடுறேன், குபேரன் வருணன் சேர்ந்து வந்தாலும் நான் போய் சண்டை போடுறேன். கிரிமாத்திர சரீரஸ்ய மகா பரிகக் யோதினஹ நர்ததஸ் தீக்ஷ்ணதம்ஷ்டஸ்ய பிப்யாத்வை புரந்தரஹ. இப்ப என்னைய உடம்ப பாரு, மலையளவு சரீரம் இருக்கு, நான் போய் அப்படி கூரிய பற்களோடு போய் சிம்மதாதம் பண்ணி நான் போர்ல நின்னா இந்திரனே நடுங்குவான். புனர்மாம் சத்விதீயேன ஷரேன நிஹனிஷ்யதி ததோஹம் தஸ்ய பாஸ்யாமி ருதிரம் காமமாஸ்வச. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த இரண்டாவது பானத்தாலே என்னை அடிக்கும் முன்னமே அவன் ஒரு பானம் விடுவான். அடுத்த பானம் அவன் விடுறதுக்கு முன்னாடியே அவனுடைய ரத்தத்தை நான் உறிஞ்சு விடுவேன். வதேன வை தாசரதே சுகமாவகம் ஜயம் தவ அர்ஹம் தவ அஹர்த்தும் அஹம் யதிஷ்யே ஹத்வாச்சரா அமம் சஹலக்ஷ்மணேன காதாமி சர்வான் ஹரியூத முக்கியான். இப்போ உனக்கு ராமனை கொன்னா சுகம் கிடைக்கும்னா நான் அதை பண்ணுகிறேன். வானர தலைவர்களை கொன்று அவர்களை நான் புசிக்க போகிறேன், கொன்று தின்று விடுவேன். ரமஸ்வகாமம் பிபச்சாக்ரியவாருணீம் குருஷ்வகாரியாணி ஹிதானி விஜ்வரஹ மயாதுரா மே கமிதே யமக்ஷயம் சிராய சீதா வசகா பவிஷ்யதி. இப்ப நான் போய் ராமனோட சண்டை போட்டு ராமனை யமலோகத்துக்கு அனுப்பி விடுகிறேன், நீ சீதையோடு சந்தோஷமாக இரு அப்படின்னு இப்படி கும்பகர்ணனானவன் ஒரு யோசனை கொடுக்கிறான். இதோடு 12வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 13வது சர்க்கத்திலே என்ன நடக்கிறதுன்னு மேல பார்க்கலாம்.
ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.